நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு விருது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 1973ஆம் ஆண்டில் விவசாயிகள் சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக பொறுப்பேற்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு விவசாயிகளின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர் தான் இந்த நாராயணசாமி நாயுடு. அவருடைய 36வது நினைவு நாளான நேற்று டிசம்பர் 21ஆம் தேதி இந்த விருது அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் மகசூலை பெற்றமைக்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தேர்ந்தெடுத்து குடியரசு தினத்தன்று விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அப்படிங்கிறத பெயரிட்டு வழங்கியிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை சுமார் 60% அளவுக்கு உயர்ந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளோட எண்ணிக்கை 8000ஆக இருந்திருக்கு. இவற்றின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தற்போது 12852 அப்படிங்கிற அளவில் உயர்ந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2008ஆம் ஆண்டு சிறுத்தைகளின் நிலை அப்படிங்கிற தலைப்பில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கெடுப்பு அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க. இது தில்லியில் நேற்று, அதாவது 21/12/2020 அன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களை பொறுத்தவரை 3421 சிறுத்தைகளுடன் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துலையும், கர்நாடகம் பார்த்தீங்கன்னா 1783 சிறுத்தைகளோட 2ஆம் இடத்துலையும், மகாராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா 1690 எண்ணிக்கையில் மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா S-400 அப்படிங்கிற ஏவுகணை செலுத்து அமைப்பு இந்தியா வாங்க இருக்குது. அது குறித்தான் பார்க்க போகிறோம். இது யார்கிட்ட இருந்து வாங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாட்ட இருந்து வாங்க இருக்கிறாங்க. இந்த ஏவுகணை செலுத்து அமைப்பானது பார்த்தீங்கன்னா உலகிலே மிகவும் நவீனமானதாக கருதப்படுகிறது. இவற்றை கொள்முதல் செய்ததற்காக ஏற்கனவே துருக்கி மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்குது. அந்த ஏவுகணை செலுத்து அமைப்புகளை கொள்முதல் செய்வதற்கு இந்தியாவும் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்குது. இது அடுத்த ஆண்டில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறத ரஷ்ய தூதர் நிக்கோலாய் குதேஷேவ் அப்படிங்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியா மீதும் பொருளாதார தடை விதிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ஷாஹின் அப்படிங்கிற விமான கூட்டு போர் பயிற்சி 2 நாடுகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது எந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவும் பாகிஸ்தானும் தான். இவங்க கடந்த வாரம் முதல் தொடங்கி இந்த மாத இறுதி வரை இந்த போர் பயிற்சியை நடைபெற திட்டமிட்டிருக்காங்க. இந்த கூட்டு போர் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா பிராந்திய அமைதியையும் நிலைத்தன்மையும் நிலைநாட்டுவதற்காக இரு நாடுகளும் உறுதி கொண்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதில் சீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு போர் பயிற்சி ஆக்கப்பூர்வமானதென அப்படின்னு இந்தியா கருத வேண்டும் அப்படிங்கிறது சீனா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படிங்கிறதுல அந்த ஆட்ட நாயகனை கௌரவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஜானி முல்லாக் அப்படிங்கிற சிறப்பு பதக்கத்தை வழங்க இருப்பதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்படும் வீரருக்கு பார்த்தீங்கன்னா முல்லாக் மெடல் அப்படிங்கிற சிறப்பு பதக்கத்தை வழங்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்ட முதல் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக இருந்த ஜானி முல்லாக் அப்படிங்கிறவங்க கௌரவிக்கும் விதமாக தான் அவரது பேரில் இந்த பதக்கம் வழங்கப்படுவதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1868ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடியைச் சேர்ந்தவர்களின் வீரர்கள் அடங்கிய அணியை கிரிக்கெட் விளையாடுவதற்காக முதல் முறையாக இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. 6 மாதங்களுக்கு மேலாக அந்த போட்டி நடந்திருக்குது. அதில் மொத்தம் 47 ஆட்டங்களில் இங்கிலாந்துடன் விளையாடிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 45 ஆட்டங்களில் விளையாடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜானி முல்லாக் அப்படிங்கிறவங்க 1698 ரன்கள் அடிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1877 ஓவர்கள் வீசியிருக்காங்க. அதில் 831 ஓவர்கள் மேடன் ஆக்கியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 245 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. இந்த சிறப்புக்காக தான் இவங்களுக்கு இவங்களை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்திய ஆடவர் அணி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும், மகளிர் அணி பார்த்தீங்கன்னா 9வது இடத்துலையும் வந்து 2020ஆம் ஆண்டு நிறைவு செஞ்சுருக்காங்க. இந்த சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியின் அடிப்படையில் வந்து தரவரிசையை வந்து நிர்ணயித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி முதல் வந்து ஆட்டத்தின் அடிப்படையில் வந்து தரவரிசையை வந்து மதிப்பீடும் புதிய முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ப்ரோ லீக் போட்டியில் நடைபெற்ற ஆட்டங்களின் அடிப்படையில் தான் அணிகளின் தரவரிசையில் வந்து ஏற்ற இறக்கமாக வந்து காட்டியிருக்காங்க. இந்த சர்வதேச தரவரிசையின் ஆடவர் பிரிவில் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து அணிகள் முறையே பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்களை வந்து பிடிச்சிருக்குது. மகளிர் பிரிவில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து வந்து முதல் இடத்துலையும், அர்ஜென்டினா வந்து 2ஆம் இடத்துலையும் வந்து, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலையும் வந்து இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது.